ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் நமோ பிரம்மாதிப்யோ பிரம்ம வித்யா சம்பிரதாய கர்த்ருப்யோ வம்சருடப்யோ மஹத்யோ நமோ குருப்யः. சர்வோபப்ளவரஹித பிரஜ்ஞான கன பிரத்யகர்த்தோ பிரம்மாஹமஸ்மி சோஹமஸ்மி பிரம்மாஹமஸ்மி. ஓம் சர்வேப்யோ சத்குருப்யோ நமோ நமஹ. ஹரி ஓம். எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பேரருளாலும் சுவாமி யோகஸ்ரீ அமிர்த முத்துஞ்சேஸ்வரருடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் லட்சுமி கட்டாட்சங்களும் பரிபூர்ண சதாயுஷ பர்யந்தம் உத்தமமான ஆரோக்கியத்துடன் கூடிய நல்வாழ்க்கையும் அந்த அமையப்பெற்று நாம் அனைவரும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்கின்ற பிரார்த்தனைகளுடனும் பரிபூர்ண ஆசீர்வாதங்களுடனும் இன்றைய உரையை துவங்குகின்றேன். இன்றைக்கு நாம் வர இருக்கக்கூடிய 22 மார்ச் 2026 முதற்கொண்டு 28 மார்ச் 2026 வரைக்கும் தமிழ் தேதிகளில் 8ஆம் தேதி பங்குனி மாசத்திலிருந்து பங்குனி மாசம் 14ஆம் தேதி வரைக்குமான வார பலன்களை, அதாவது ஞாயிறு முதல் சனி வரைக்குமான வார பலன்களை 12 ராசி அன்பர்களுக்கும் பார்க்க இருக்கின்றோம். முதல்ல ஒரு 2-3 நிமிஷங்கள்ல இந்த வாரத்துல என்ன விசேஷம்னு பார்த்துட்டு நம்ம பலனுக்கு போயிடலாம். முதல் நாள் 22 மார்ச் 2026 ஞாயிற்றுக்கிழமை மாத சதுர்த்தியாக வருகிறது. 4th டே அப்படின்னாக்கா ஏதாவது தடைப்பட்ட காரியங்கள் நிறைவேற்றுவதற்கு பிள்ளையாரை போய் பார்க்கணும்னு அர்த்தம். அன்றைக்கு விநாயகருடைய வழிபாடு நன்மை பயக்கும். அன்றைக்கு தாராதேவியினுடைய ஜெயந்தியாக வருகிறது. ஏற்கனவே கடந்த வாரம் நாம் பார்த்திருக்கோம். இது வசந்த நவராத்திரியினுடைய 4வது நாளாக அமைகிறது. அன்றைக்கு தான் தாராதேவி அப்படின்னு சொல்லப்படுகின்ற தசமகா வித்யாவில் 2வது தெய்வமாகிய ஸ்ரீ தாராதேவியினுடைய ஜெயந்தி. அன்னைக்கு நீங்க ஏதாவது ஒரு அம்பாள் கோயிலுக்கு போயிட்டு உங்களுடைய பேர்ல அர்ச்சனை பண்ணுங்க. உங்களுடைய வியாதிகளும், ஏன்னா தாரா அப்படிங்கிறது வியாதிகளை நிவர்த்தி செய்து பிறகு வித்தியையை கூட்டக்கூடிய கெட்ட விஷயங்கள், அதாவது யாராவது உங்களுக்கு கெடுதி செய்கிறார்கள் அப்படின்னாக்கா அவர்களை உங்களிடத்துல இருந்து தூரமாக விலக்கி எடுத்து சென்று விடுவாள். அதனால அன்னைக்கு ஏதாவது ஒரு அம்பாளுடைய கோயிலுக்கு போயிட்டு நம்ம வழிபாடு செய்வோம். 23ஆம் தேதி அடுத்த நாள் திங்கட்கிழமை பஞ்சமியாக வருகிறது. நவராத்திரியில பஞ்சமிங்கிறது ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். இது அன்றைக்கு நம்ம போய் வழிபாடு செய்தோம்னாக்கா நவராத்திரியினுடைய முழு பலனும் அமைகிறதுன்னு ஒரு ஐதீகம் உண்டு. ஆனால் இந்த பஞ்சமி இருக்கு இல்லையா, இந்த பஞ்சமி எனக்கு லக்ஷ்மியை போய் வழிபடணும். அதனால இந்த பஞ்சமிக்கு பேர் ஸ்ரீ லக்ஷ்மி பஞ்சமின்னு. பண கஷ்டமாக இருப்பவர்கள், சம்பளம் குறைவாக வருகிறது, நமக்கு வருமானமே சுத்தமா இல்லை, சொந்த தொழில் ஆரம்பிச்சு எல்லாமே ஸ்டாக்னண்டாக இருக்கிறது அப்படிங்கிறவர்கள் லக்ஷ்மிக்கு போய் ஒரு அஷ்டோத்திரமோ திரிசக்தியோ சகசரநாமமோ குங்குமத்துல கொடுத்து பண்ணி அந்த குங்குமத்தை நம்ம வச்சுட்டோம்னாக்கா கண்டிப்பாக இந்த பஞ்சப்பாடெல்லாம் ஓடி போய்விடும். அன்றைக்கு நாகரையும் விசேஷமாக போய் பார்த்துட்டு வாங்க. அதாவது அனந்தன், தக்ஷகன், கார்கோட்டகன் அப்படின்னு சொல்லி 12 நாகங்கள் இருக்கிறதாக நம்மளுடைய ஜாதகத்திலேயே உண்டு. அதனாலதான் காலசர்ப்ப தோஷம்னு சொல்றோம். அது இந்த காலசர்ப்ப தோஷத்தினுடைய ரெமடியாக அன்றைக்கு பஞ்சமி அன்னைக்கு நாகத்தையும் போய், எல்லா கோயிலையும் நாக பூஜை இருக்கும், அந்த நாகர் வைத்திருப்பாங்க இல்லையா, அதை போய் ஏதாவது வழிபாடு செய்து விட்டு வாருங்கள். அப்பவுமே நமக்கு நாகதோஷம் நீங்கி இந்த ராகு கேத்துக்கள் நமக்கு நன்மையை கொடுக்கக்கூடியதாக மாறுகின்றன அப்படிங்கிறது உண்மை. அடுத்த நாள் 24 மார்ச் 2026 செவ்வாய்க்கிழமை யமுனா தேவியினுடைய ஜெயந்தி. யமுனா அப்படிங்கிறது நம்ம இங்க இல்லை, நமக்கு காவேரி தான் இங்க. நார்த் இந்தியாவில தான் யமுனா கிருஷ்ணருடைய பெரிய ஒரு அம்சமாக சொல்லப்படுகிறது. யமுனாவுடைய ஜெயந்தி அன்று 25ஆம் தேதி புதன்கிழமை, அது ஒரு முகூர்த்த நாளாக சப்தமி திதியில அமைந்திருக்கிறது. அன்றைக்கு சந்தான சப்தமி அப்படிங்கிறதும் கமலா சப்தமி அப்படிங்கிறது ஒரு விரதம் ஒன்று. குழந்தை வரம் இல்லாதவர்கள் அன்றைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, விரதம் அதாவது சாப்பிடாமல் இருந்து அம்பாள் கோயிலுக்கு போயிட்டு அந்த சாயங்காலம் விரதம் முடிக்கும் போது அம்பாள் பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக குழந்தை பிறக்கும். அன்றைக்கு முகூர்த்த நாள் சப்தமி திதியாக 7வது நாள். மிருகசிரா நட்சத்திரம் ரொம்ப முக்கியமான நட்சத்திரம். சித்த யோகத்தில் 9:30 10:30 வரைக்குமான ரிஷப லக்னமாக வளர்ப்பறையாக அமைந்திருக்கிறது. 10:13 10:24 வரைக்குமான புஷ்கர நவாகும்சமானது அமைந்திருக்கிறது. அன்றைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா,
குழந்தை வரத்திற்கு நம்ம முயற்சி பண்ணலாம். பிசினஸ்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கிறது அப்படின்னாக்கா அன்றைக்கும் அம்பாளை போய் வழிபாடு பண்ணலாம். இந்த சப்தமி திதியை இன்னும் சில பேர்லாம் என்ன சொல்லுவான்னு கேட்டா, கடன்கள் நம்முடைய பணம் வெளியில நிக்கிறது இல்லையா, அது வரமாட்டேங்கிறது அப்படிங்கிறதுக்கும் இந்த விரதமானது மேற்கொள்ளப்படுகிறது. அடுத்த நாள் 26 மார்ச் 2026 வியாழக்கிழமை அஷ்டமியாக வருகிறது. இந்த அஷ்டமி துர்காஷ்டமி என்பதும் அசோகாஷ்டமி. அதாவது தீராத ஒரு சோகம் இருக்கிறது அப்படின்னா அன்னைக்கு போய் துர்கைக்கு ஒரு வழிபாடு பண்ணிட்டு வரலாம். ஆனால் மதியத்திற்கு மேல நவமி வந்துடுறதுனால இது ஸ்ரீராம நவமியாக ஸ்மார்த்தர்கள், வேதத்தை அனுஷ்டிப்பவர்கள் அன்றைக்கு ஸ்ரீராமனுக்கு நவமி கொண்டாடுவார்கள். அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை 27ஆம் தேதி மார்ச் 2026 வைஷ்ணவ சம்பிரதாயத்துல ஸ்ரீராம நவமி கொண்டாடப்படுகிறது. ஆனால் அன்றைக்கு நவமி மதியம் வரைக்கும் தான் இருக்கிறது, 12:52 வரைக்கும் தான் இருக்கிறது. ஆனாலும் கூட ஒரு ஜென்ரலா சூரியன் உதித்த அந்த திதியை தான் நாள் முழுவதும் கொண்டாடுவது உண்டு. அதனால அன்னைக்கும் ராம நவமியானது கொண்டாடப்படுகிறது. இதுதான் இந்த வாரத்தினுடைய விசேஷம். சரி, சந்திராஷ்டமம் யாருக்குன்னு கேட்டா கன்னியா, துலா, விருச்சிகம், தனு ராசிக்கு நம்ம அப்பப்போ ராசியில பார்த்துருவோம். சரி, இப்ப நம்ம பலனுக்கு போடுவோம். ஜென்ரலான பலன் என்ன? இந்த வாரம் சந்திரன் வளர்பிறை சந்திரனாக, அதாவது மேஷத்திலிருந்து கடகம் வரைக்கும் போகக்கூடிய, மேஷத்துல பரணி நட்சத்திரத்திலிருந்து கடகத்துல ஆயுள்ல வரைக்கும் போகக்கூடிய ஏறுமுக சந்திரனாக, நல்ல சந்திரனாக இருக்கிறார். இது ஒரு ப்ரீ இன்ஃபர்மேஷன். அதன் பிறகு இந்த வாரம் அமையக்கூடிய யோகங்கள் என்ன, பொது பலன்கள் என்ன அப்படின்னாக்கா, சகோதர உறவோட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது. பிறகு இன்ஜினியரிங் சம்பந்தப்பட்ட, கட்டடம் சம்பந்தப்பட்ட, அதாவது அது பாலம் கட்டுறதாகட்டும், ரோடு போடுறதாகட்டும், பில்டிங் கட்டுறதாகட்டும், பெரிய பெரிய மால் மாதிரி இந்த மாதிரி கட்டட விஷயங்களில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது. பிறகு வெளிநாடுகளுக்கு போகும்போதோ வெளியூருக்கு போகும்போதோ நம்ம கேஷை கையில எடுத்துட்டு போறது, ஒரு ஹெவி கேஷை எடுத்துட்டு போகாம இருக்கிறது நல்லது. இதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய விஷயம். ஆனால் பிளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்ப்போம். பிளஸ் பாயிண்ட் புதன் இந்த ட்ரேடிங் பண்ணுகிறார்கள் இல்லையா, புதனுடைய, ராகுனுடைய, செவ்வாயினுடைய காரகம், ட்ரேடிங் பண்ணக்கூடிய அத்தனை ஆன்லைன் ட்ரேடிங் ஆகட்டும், நேரடியாக இந்த ட்ரேடிங், மணி ட்ரேடிங் ஆகட்டும், பிசினஸ் ட்ரேடிங் ஆகட்டும், எல்லாத்துலேயுமே ஒரு ஏறுமுகம் இருக்கும், நல்ல வளர்ச்சியான ஒரு அமைப்பாக இருக்கும். பிறகு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் ஒர்க் பண்ணுபவர்கள், மீடியா துறை, இது எல்லாத்துலேயுமே நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்கும். இதுவே கட்டிடம் கட்டக்கூடிய இன்ஜினியர் ஆகட்டும், அந்த கட்டிட சம்பந்தப்பட்ட எல்லாருக்குமே நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு. ஆனால் வேளாண் துறையில் கொஞ்சம் டிராபேக் உண்டு, கொஞ்சம் கஷ்டப்படக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். சுக்கரனுடைய காரகத்தில் இருப்பவர்கள் வண்டி யோகம் கிடைக்கும், வாகன யோகம் கிடைக்கும், அது ஒரு நல்ல ஒரு அமைப்பு. சொந்த தொழில் செய்பவர்களுக்கு அவர்களுக்கு உண்டான பினான்சியல் டெஃபிட் எல்லாம் சரியா போகும். பிறகு அப்பா பையன், அப்பாவுடைய பிசினஸ் எடுத்து பையன் பார்க்கிறார் அப்படின்னாக்கா கொஞ்சம் அலைச்சல் மிகுந்த ஒரு அமைப்பு உண்டு. உறவுகள்ல சகோதர உறவோட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். அப்புறம் பெண்கள் கிட்ட, அதாவது உங்களுக்கு பாஸ் அவங்க பெண்பாளராக இருக்கலாம், உங்களுக்கு கீழே இருப்பவர்கள் இருக்கலாம். இன் ஜெனரல் ஆப்போசிட் ஜெண்டர் கிட்ட நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக பழக வேண்டும். இன்ஃபேக்ட் நீங்கள் ஏமாற்றப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஆமா, ஏமாற்றப்படுவதுனாக்கா மணி வைஸ் பணத்தை சீட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு, ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஆனால் படைப்பாளிகள் அத்தனை பேருக்குமே இந்த வாரம் நல்ல வரப்பிரசாதமாக, அவர்கள் நினைத்த பிரகாரம் அவர்களுக்கு வெற்றியை ஈட்டு தருவதாக அமைந்திருக்கிறது அப்படின்னு சொன்னா மிக இல்லை. இந்த வாரம் ஒரு குழந்தை பிறக்கிறதுனாக்கா அத்தனை அம்சங்களும் புரிந்தவனாக, வெளிநாடு பணம் அதிகமாக சம்பாதிக்கக்கூடியவனாக, ஆனால் உள்நாட்டிலேயே வாழ்பவனாக, ரொம்ப அற்புதமான வாழ்க்கையா இருக்கும் அந்த பையனுக்கு. கொஞ்சம் படிப்பு விஷயத்துல உலக அனுபவத்தினுடைய அந்த ஒரு ஞானத்தினாலதான் அவனுடைய வாழ்க்கை நல்லபடியாகும். அப்ப படிப்பு வராதா அப்படின்னாக்கா படிப்பு வரும், அந்த படிப்பு நிமித்தமான வாழ்க்கைன்னு கிடையாது. இந்த வாரம் குழந்தை பிறந்தா எந்த நாள் சுவாமிகளை அப்படின்னாக்கா முதல்ல மேஷத்துல இருக்கிறார் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை, அதுக்கப்புறம் திங்கள், செவ்வாய், புதன் உச்சமாகி 2ஆம் வீட்டுல இருக்கிறார். அதனால இந்த ஷேர் மார்க்கெட்டு, பெட்டிங் வைக்கக்கூடியவர்கள், அதாவது பெட்டிங் வைக்கிறார்கள் இல்லையா,
பெட் கட்டுறது அப்படிமோ அந்த மாதிரி ஆகட்டும். பிறகு திடீரென்று பணவரவு, வியாபாரத்துல திடீர்னு பணவரவுக்கு உண்டான ஒரு அமைப்பு, இது எல்லாமே நல்லபடியாகவே இருக்கும். திங்கள் செவ்வாய் புதன் அதுலேயும் குழந்தை பிறந்ததுன்னா அந்த குழந்தை முகம், அந்த குழந்தையினுடைய முகம் லட்சணமாக, அது ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ, வடிவான லட்சணமான ஒரு மாதிரியான நல்ல ஒரு முகவெட்டுன்னு சொல்லுவோம். அதாவது ஃபேஸை பார்த்தாலே ஒரு கலையான முகம், முகவெட்டு, நல்ல முகவெட்டு, அந்த மாதிரியான ஒரு குழந்தை பிறக்கும். அதுவும் இல்லாம வியாழன் வெள்ளி இந்த 2 நாள்ல குழந்தை பிறந்ததுனாக்கா அந்த குழந்தை நிர்வாகியாக இருக்கும். அவன் அதாவது கஜானாக்களை எல்லாம் நிர்வாகம் பண்ணுவான்னு சொல்லுவாங்க இல்லையா. அதாவது பணத்துக்கு நிதி அமைச்சராக மாறுவது, அல்லது அந்த களஞ்சியத்துக்கு ஒரு ட்ரெஷராக மாறுறது, இந்த மாதிரியான பண விஷயங்களில் அந்த குழந்தையானது ஈடுபடும். இந்த வாரம் முழுமைக்குமே குழந்தை பிறந்ததுன்னா அம்பிகைக்கு நம்ம கண்டிப்பாக அபிஷேகத்துக்கு கொடுக்க வேண்டும். இந்த வாரம் குழந்தை பிறக்கிறதுங்கிறது ஒரு பெரிய கிஃப்ட் தான். ஏனென்றால் 5ஆம் இடத்துல ஞானவான் இருந்து அந்த 5க்கு உண்டானவன் 12ஆம் இடத்துல சனியோட இருக்கிறது ஒரு சின்ன ஒரு பித்ருதோஷம் அப்படிங்கிறது இருந்தாலும் கூட உலகியல் ஞானத்தோட ஆன்மீக ஞானத்தையும் சம்பாதிக்கக்கூடிய ஒரு குழந்தையாக இருக்கும். சரி, முடிஞ்சது. இப்ப நம்ம பலனுக்கு போயிடுவோம். மேஷ ராசியிலும் மேஷ லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, இந்த வாரம் உங்களுக்கு எல்லாமே வளர்ச்சி வளர்ச்சி வளர்ச்சி. நீங்க எதுக்கும் கவலைப்பட வேண்டியதில்லை. ட்ரேடிங் நல்லபடியாக இருக்கும். உங்களுடைய கம்யூனிகேஷன் நிறைய உங்களுக்கு பலனை கொடுக்கும். விளையாட்டு துறையிலையும் சரி, படிப்பு துறையிலையும் சரி நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த சப்ஜெக்ட் கண்டிப்பாக கிடைக்கும். வியாதியிலிருந்து விடுதலை. ஏனென்றால் மேஷராசி அன்பர்களுக்கு இப்போ ராகுவும் புதனும் ஒரே இடத்துல இருக்கிறதுனால, 6க்கு உண்டானவன் புதன், நம்ம ஏதாவது அவசரப்பட்டு போய் ராங் ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிடக்கூடாது. அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஆரோக்கியம் கண்டிப்பாக விடுதலை இருக்கிறது. இருந்தாலும் 6க்கு உண்டானவனும் 8க்கு உண்டானவனும் 11ஆம் இடத்துல ராகுவோட சேர்ந்து இருக்கிறார்கள். அப்படிங்கும்போது தேவையில்லாத வியாதியே இல்லாம இருக்கும், பிரச்சனையே இல்லாம இருக்கும். நம்ம அந்த பிரச்சனையை தீர்க்க போறோம், அந்த வியாதியை தீர்க்க போறோம்னு போய் ராங்கா ஏதாவது நம்ம பண்ணிக்கிடாம இருக்கிறதே பெஸ்ட். அதனால நோய்கள் விலகும், வம்பு வழக்குகள் தீரும், கடன் பிரச்சனைகளும் தீரும். இந்த வாரம் அது ஒரு பெரிய கிஃப்ட். அது அதே போல குழந்தை வரம் இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக ஒரு அமைப்பாக இருக்கிறது. கௌரவத்தை கூட்டக்கூடிய ஒரு வாரம். உறவுகள்ல அப்பா மகன் உறவுகள்ல கொஞ்சம் சங்கடங்கள். நீங்க அரசாங்கத்துறையிலேயோ அல்லது அரசியலிலேயோ சாதிக்க வேண்டும், அதுல நம்ம புது முடிவு எடுக்க வேண்டும் அப்படிங்கிற உத்வேகத்தோட இல்லாம கொஞ்சம் பொறுமையாக, கொஞ்சம் அதாவது பதுங்கிய பின் பாயறது அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் நீங்க உங்களுடைய காரியத்தை பின்வாங்கித்தான் செய்ய வேண்டும், பின்னிருந்து செய்ய வேண்டும். அதுதான். காதல் விவகாரங்களில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கிறது. அதனால இந்த வாரமும் நம்ம ஒதுக்கி வைப்பது நல்லது. சகோதர உறவுல இளைய சகோதர உறவு நல்லபடியாக இருக்கிறது. அம்மாவுக்கு ஆரோக்கியம் நல்லபடியாக மேலோங்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இந்த விஷயத்துல, அதாவது பண விஷயத்துல ஏதாவது ஒரு லாஸ், குழந்தைகளுக்கு நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்துல 2 பேரும் டிஸ்கஷன் பண்ணணும். அங்கதான் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். கோர்ட்டு வம்பு வழக்கு இதெல்லாமே நல்ல சாதகமாகத்தான் இருக்கிறது. நம்ம வேலையே கிடைக்கலங்கிறவர்களுக்கு கண்டிப்பாக இந்த வாரம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உண்டு. அது எப்பொழுது அப்படின்னா திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி வரைக்கும் இந்த 5 நாட்கள்ல முயற்சி எடுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வேலை உண்டு. திருமண ஏற்பாடுகள் உங்களுக்கு கிளிக் ஆக வேண்டும் அப்படின்னாக்கா நீங்கள் சிவனுடைய வழிபாடு அத்துடன் சேர்ந்து லட்சுமி நாராயணனுடைய வழிபாடை செய்தால் கண்டிப்பாக திருமணம் அமைப்பாங்க. இன் ஜெனரல் மேஷராசி அன்பர்கள் முருகனை வழிபடுங்கள். உங்களுடைய பிரச்சனைகள் தேவையில்லாமல் உங்களை அலைகழிக்காது, நல்ல வளர்ச்சியோடு இருக்க போகிறீர்கள். ஆனந்தமான வாரம்னு நான் சொல்லுவேன். ஆனால் பார்ட்னர்ஷிப்புக்குள்ள நோ காம்ப்ரமைஸ். ஸ்ட்ராங்கா இருங்க, சண்டை போடாதீங்க. லாபத்துல உங்களுக்கு கம்முன்னு இருப்பான், லாபம் வரும்போது தான் சண்டை வரும். அந்த விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ரிஷப ராசியிலும் ரிஷப லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை தவிர மற்ற அனைத்து நாட்களுமே உங்களுக்கு ரொம்ப 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 பாசிட்டிவாக இருக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலங்கள் போகும்போது உங்களுடைய வாகனங்கள், அதாவது நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய வாகனங்கள் பாதுகாப்பினுடைய ஒரு அடிப்படையில் தேர்ந்தெடுக்க வேண்டும். பணத்தினுடைய அடிப்படையில் நான் பணத்தை சேவ் பண்றேன்னு சொல்லி கண்ணாப்பின்னு கண்ட அந்த போக்குவரத்து துறையெல்லாம் போக்குவரத்து விஷயங்கள்லாம் ஏற்றுக்கொள்ள வேண்டாம். இந்த கம்யூனிகேஷன் ப்ராப்பராக இருக்கணும். ஒரு நல்ல வண்டி வாகனங்கள் வெளிநாட்டில் வெளியூரில் நான் சொல்றது
இரவு அதிகமா சுத்தாம இருங்க. அதாவது இரவு வண்டியில அலையாமல் இருந்தாலே போதும். மற்றபடி எல்லாமே நல்லபடியாக இருக்கிறது. சொத்துக்கள் வாங்கக்கூடிய விஷயத்துல நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் உங்களுக்கு நடக்க போகிறது. குழந்தைகள் விஷயத்துல அப்பாவாக நீங்கள் இருந்தால் கண்டிப்பாக கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்கள். குழந்தைகளோட சண்டை போட வேண்டாம். திருமணம் ஆன உங்களுடைய குழந்தை, அது பெண் குழந்தையாக இருந்து அவளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் உடனே நீங்க போய் வெடிச்சிட வேண்டாம். சம்டைம்ஸ் நம்ம குழந்தைகளும் உலகத்தை புரிந்து கொள்ளாமல் இருப்பார்கள் அப்படிங்கிறது தான் மெயின். இப்போ 2ஆம் இடத்துல குரு இருக்கிறது உங்களுக்கு ஃபினான்ஷியலாக நல்ல வரப்பிரசாதம். அதாவது பண கஷ்டங்கள்லாம் இந்த வாரம் வெகுவாக குறையும். ஆனால் வீட்டில் கொஞ்சம் தங்க முடியாது. உங்களுடைய ஆஃபீஸ்லையும் கூட ஒர்க் பண்ணும்போது ஆஃபீஸில் ஒரு பிள்ளையாருடைய ஃபோட்டோ வச்சுக்கிட்டேன். இந்த ஆஃபீஸுக்கு போய் அது நீங்கள் ஆஃபீஸாக இருந்தாலும் சரி, பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, ஓம் கம் கணபதியே நமஹான்னு சொல்லி ஒரு 3 தடவை சொல்லிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய ஒர்க்கெல்லாம் ஆரம்பிங்க. அதாவது கவர்மெண்ட் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உங்களுடைய மேல் அதிகாரியுடன் பரஸ்பரம் ஒரு நல்ல ஒரு குட் ரெப்போவை மெயின்டைன் பண்ணி கொள்ளுங்கள். அங்கதான் பிரச்சனைகள் வரும். அதை நம்ம பண்ணிட்டோம்னா போறோம். உங்களுடைய வாக் சக்தி, எந்த ஒரு மீட்டிங் ஆனதான் சரி, உங்களுக்காக நீங்க பேச வேண்டும் என்றால் நீங்களே பேச வேண்டும். வேற யாரையும் ஏற்பாடு பண்ணாதீங்க, அது சரி வராது. ஷேர் மார்க்கெட்ல நல்ல லாபம் இருக்கிறது. கொஞ்சம் நம்ம யோசனை பண்ணினா நல்ல ஒரு லாபம் இருக்கிறது. ஆரோக்கியம் மேலோங்கக்கூடிய ஒரு அமைப்பு. எல்லா கடன் பிரச்சனைகளும் தீரக்கூடிய ஒரு அமைப்பு. சொந்த வீட்டுக்கு நீங்கள் இந்த வாரம் முயற்சிக்கலாம். ஒரு லோன் அப்ளை பண்ணினாலும் டக்குன்னு அந்த லோன் கிடைக்கக்கூடிய அமைப்பு. கண்டிப்பாக பெண் மாப்பிள்ளை கிடைச்சிடும். லவ் சக்சஸ் ஆகும். இந்த வாரம் ஒரு பூரிப்பான ஒரு வாரம், நல்லபடியான ஒரு வாரம் தான். பிசினஸ் மட்டும் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். அதுல சொந்த தொழில் செய்பவர்களுக்கு கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கிறது. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தன்னுடைய சப்ஜெக்டை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு விஷயத்துல கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கு. அதுக்கு நீங்க யாரோ ஒரு அஸ்ட்ராலஜரை நீங்க பார்த்து தான் தேர்ந்தெடுக்க வேண்டும். +2 முடித்த மாணவர்கள், 10th முடித்த மாணவர்கள் ஒரு முறை உங்களுடைய ஜோதிடரை அணுகி கிளியர் செய்து கொள்ளவும். இந்த வாரம் நீங்கள் வழிபட வேண்டியது சிவனும் அம்பாளுமே. அவ்வளோ அற்புதமான செல்வத்தை அள்ளி கொடுப்பார்கள். குடும்பத்துல குதூகலம், பினான்சியலா இருந்த பிரச்சனைகள்லாம் வெகுவாக குறைந்துவிடும். வெளிநாட்டுல வெளியூர்ல இருக்கக்கூடியவர்களுக்கு முதல் ஒரு நாள் தவிர மீதி அத்தனை நாளுமே உங்களுக்கு வருமானமே. வேலை போயிருந்தாலும் வேலை கிடைச்சிரும். இதுல கேத்து 4ஆம் இடத்துல இருந்தா தூக்கம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதுவும் இப்போ செவ்வாய், ராகுவும், புதனும் கிட்டத்தட்ட ஒரே இதுல நேர்கோட்டில் இருக்கிறதுனால கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். நிம்மதியும் தூக்கமும் கொஞ்சம் கம்மியான மாதிரி தோணும். ஆனால் கவலைப்படாதீங்க, இது உழைக்கக்கூடிய தருணம். இந்த வாரம் கண்டிப்பாக உழைக்க வேண்டும். இந்த ரிட்டையர்டுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய பீப்புளுக்கு நான் ஒரு விஷயம் சொல்றேன். ஒரு மிஷனை தேர்ந்தெடுங்க. இது சரியான வாரம். நீங்க உங்களுக்குன்னு ஒரு வேலையை வச்சுக்கோங்க, அதை தேர்ந்தெடுங்க. உங்களுக்குன்னு ஒரு ஃபீல்டை தேர்ந்தெடுங்க. அதுக்கு இந்த வாரம் நல்ல வாரம். ஏனென்றால் ஆற்றல் மிக்க ராசி ரிஷபம். அது லக்னமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ராசியாக இருந்தாலும் சரி, இந்த வாரம் உங்களுக்கு அற்புதமான வாரம், ஆக்கம் மிகுந்த வாரம். மிதுன ராசியிலும் மிதுன லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, உங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய பிசினஸ் முடிவுகள் அத்தனையுமே, உங்களுடைய ஆஃபீஸ் முடிவுகள் அத்தனையுமே நீங்க பகல் நேரத்துல பண்ணி முடிச்சிடணும். நிறைய முடிவுகள் எடுக்க வேண்டி இருக்கிறது. அந்த முடிவுகள் வெளிநாடு, வெளிமாநிலங்கள், வெளியூர், வெளியுறவுத்துறை, உங்களுடைய சம்பந்தம் இல்லாம உங்களுக்கு மேல இருக்கக்கூடியவர்கள், உங்களுடைய கீழே இருக்கக்கூடியவர்களுக்கான ஒரு முடிவுகள். அப்படின்னா திங்கள், செவ்வாய், புதன் த பெஸ்ட் டே. அவங்கள பத்தி நீங்கள் உங்களுக்காக நீங்க முடிவெடுக்க வேண்டுமா, அது ஞாயிற்றுக்கிழமை ஆகட்டும், வியாழன், வெள்ளி, சனி, இந்த 3 நாட்கள்ல உங்களுக்காக நீங்கள் முடிவெடுங்கள். இதுலயும் கூட வியாழன், வெள்ளியில உங்களுக்கு பெண் பார்க்கிறதோ, மாப்பிள்ளை பார்க்கிறதோ, அல்லது லவ் ப்ரப்போசலோ, அல்லது ஜாபுக்கு அப்ளை பண்றதோ, இதெல்லாம் அந்த நாள்ல பண்ணுங்க. இந்த 3 நாள் த பெஸ்ட். சந்திரனும் உங்களுடைய ராசியில் இருக்கிறது 2க்கு உண்டானவன் அப்படிங்கும்போது கண்டிப்பாக வேலை விஷயத்திலும் நல்லபடியாக பிரச்சனை இல்லாம ஒரு நல்ல ஒரு வேலை கிடைக்கும். இதுல சட்டச்சிக்கலில் இருப்பவர்களுக்கு இந்த வாரம் ரெமெடி கிடைக்கும். சட்டச்சிக்கல் இருப்பவர்கள், சொத்து விவகாரத்தில் இருப்பவர்கள், இதுல அப்பாவுடைய சொத்து வரலே அப்படிங்கும்போது அந்த சொத்துக்கு நான் சண்டை போடணுமா அப்படின்னா வேண்டியதில்லை. இந்த வாரம் ஒரு ரெமெடி கிடைக்கும். அதற்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சூரியனார். சூரியனாருடைய வழிபாடு, அதாவது ஓம் ஹ்ரீம் கிருஹணி சூர்யாதித்யோம், அந்த மந்திரத்தை முதல்ல ஞாயிறு டு சனி வரைக்கும் சொல்லுங்க. கண்டிப்பாக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு கூட சிக்கல்கள் தீரும். வேலை கிடைக்காதவர்கள்,
அரசு துறைக்கு வேலைக்கு கண்டிப்பாக முயற்சி செய்யுங்கள், கண்டிப்பாக வேலை கிடைச்சிடும். நமக்கு ப்ரமோஷன்ஸே கிடைக்கலையே அப்படிங்கிறவர்களுக்கும் இந்த வாரம் வந்து நீங்கள் முயற்சி எடுக்க வேண்டும். அழுத குழந்தை தான் பால் குடிக்கும் அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு இல்லையா? அந்த மாதிரி இந்த வாரம் நீங்க வந்து உங்களுடைய பாஸை வந்து ஒரு குட் ரெப்போ மெயின்டைன் பண்ணுங்க. ஆனா வந்து உங்களுக்கு வரலங்கிற உங்களுடைய அதிருப்தியை, உங்களுடைய ஆதங்கத்தை வந்து முறை பிரகாரம் சொல்லிவிட்டீர்கள்னாக்கா கண்டிப்பாக அமைப்பா வந்துடும். உங்களுக்கு கண்டிப்பாக இன்னொரு ஃபியூ வீக்ஸ்ல நீங்கள் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். பிறகு வெளியூர் வெளிமாநிலங்கள் பிசினஸ் டிராவல் வந்து கொஞ்சம் ப்ரீ பிளான் இல்லைன்னாக்கா சொதப்பிடும். அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. ஏன்னா உங்களுடைய லக்னாதிபதி வந்து ராகுடன் சேர்ந்து உட்கார்ந்து இருக்கிறார். அதுவும் 9ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறார். குருவனுடைய பார்வையில் இருந்தாலும் நல்ல ட்ரிப்ல நல்ல சக்சஸ் ஆனாலும் சொதப்பும், பயங்கரமா சொதப்பும். அது நீங்களே சொதப்புவீர்கள். ஒரு முடிவை சொல்லிட்டு நம்மளே முடிவை மாத்தி மாத்தி சொல்லி பேசிட்டு இருப்போம். நோ, அதை மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையா பார்த்துக்கணும். இன்னும் கூட வந்து ட்ரேடிங் விஷயங்கள்ல முதல்ல 2 நாளைக்கு முடிவு எடுக்க வேண்டாம். ஏன்னா ராகு புதன் ஒரே டிகிரியில் உட்கார்ந்துருக்கு. இதுல ராகு வந்து உங்களுக்கு மிகவும் நல்லவர். ஆனால் செவ்வாய்க்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ராகுவும் புதனும் 2 பேருக்குமே எனிமி. செவ்வாய்க்கும் ராகுக்கும் ஆகாது, செவ்வாய்க்கும் புதனுக்கும் ஆகாது. அதனால அலைச்சல் நிறைய இருக்கும், பிரயோஜனம் கம்மியா இருக்கிற மாதிரி தெரியும். ஆக நம்ம பிளான் பண்ணி கொள்ள வேண்டும். பக்காவா ஒரு ஒரு சார்ட் ஒன்று ரெடி பண்ணிக்கோங்க. அது ப்ளூ பிரிண்ட்னு சொல்லுவோம். அதை ரெடி பண்ணிட்டு நீங்க எக்ஸிக்யூட் பண்ணுங்க. உங்களுடைய வியாபார நோக்கமும் சரி, உங்களுடைய தொழில் என்ன ஒரு லட்சியமா இருந்தாலும் சரி, அந்த டிராவல் உண்மையிலேயே பெனிஃபிட்டை கொடுக்கும். அப்புறம் அதாவது ரொம்ப தூரத்தில் இருக்கிறவங்களோட கான்ட்ராக்ட் பேசுறது, பிசினஸ் நிமித்தமா பேசுறது, இதுக்கெல்லாமே நல்ல லாபம் உண்டு. வியாபாரிகளுக்கும் சொந்த தொழிலாளிகளுக்கும் இந்த வாரம் என்பது ஒரு பெரிய கிஃப்ட். நீங்கள் வழிபட வேண்டியது வந்து லக்ஷ்மியின் நரசிம்மர். அது நல்ல பலன்களை கொடுக்கும். அப்போ மிதுன ராசிக்காரர்களுக்கு இப்போ ஒரு குழந்தை பிறக்கிறது அப்படின்னாக்கா அந்த குழந்தைய வந்து அதிஷ்டானமாக இருப்பான். அதாவது வந்து எல்லாவற்றுக்கும், ஞானத்திற்கும் சரி, பணத்திற்கும் சரி, குணத்திற்கும் ஆதாரமாக இருப்பான். ஆனால் பித்ரு தோஷம் இருக்கும். அந்த தோஷத்திற்கு நிவர்த்தி செய்ய வேண்டும். அந்த நிவர்த்தி வந்து உங்களுக்கு தெரிந்த ஒரு பிராமின், ஒரு சாஸ்திரிகள் இருந்தார்கள் என்றால் அவர்களை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். மிதுன ராசி அன்பர்களுக்கு காதல் கைகூடும், திருமண அமைப்புகள் உண்டு, குழந்தை வரம் உண்டு. ரொம்ப பாசிட்டிவான ஒரு வாரம் அது. கொஞ்சம் அலைச்சல், வெளியூர் மட்டும் கொஞ்சம் பிளான் பண்ணி பண்ணுவோம், அவ்வளவுதான். கடக ராசியிலும் கடக லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, வண்டி வாகனங்கள்ல ஜாக்கிரதையா இருக்கணும். சாகசம் பண்ணக்கூடாது. ட்ரேடிங் வேண்டாம் இந்த வாரம். ஏனென்றால் 8ஆம் இடத்துல செவ்வாய், ராகு, புதன் 3 பேரும் ஒரே இடத்துல இருக்கிறார்கள். புதன் வந்து 12க்கு உண்டானவன். விபரீத ராஜயோகமா இருந்தாலும் சதபிஷா நட்சத்திரத்துல உட்கார்ந்துருக்கு. சதய நட்சத்திரம் ராகுனுடைய நட்சத்திரத்துல ராகுவோட சேர்ந்து உட்கார்றது கொஞ்சம் நமக்கு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதனால நோ ஷேர் மார்க்கெட், நோ மணி டீலிங், நோ மணி லெண்டிங். நீங்க கடனும் கொடுக்கப்படாது. கடன் கொடுக்கணும் அப்படின்னாக்கா பணமா கொடுக்காம, உங்க ஃப்ரெண்டு ரொம்ப கஷ்டப்படுறாரு, அவர் எதுக்கு கஷ்டப்படுறாரோ அதை வாங்கி கொடுக்கலாம். பணமா கொடுத்தாதான் எதற்கு செலவு செய்கிறார்கள் அப்படிங்கிறது தெரியப்படும். அம்மாவனுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கிறது, அப்பாவனுடைய பிசினஸை வந்து பார்த்து கொள்ளக்கூடியவர்கள், புதிய முடிவுகள் தன்முனைப்போட இருக்க வேண்டாம். அப்பா சொல்றதை கேட்டு நடங்கள். இந்த வாரம் பண வரவுக்கு ஒன்றும் பஞ்சம் கிடையாது. ஆனாலும் இந்த வாரத்துல வந்து ஒரு பதவிக்கான ஒரு போட்டி வந்ததுன்னாக்கா நீங்கள் அதற்கு போராட வேண்டாம். அது உங்களுக்கு தானா வரும். வெயிட் பண்ணுங்க. பேசும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக பேசுங்கள். இதுதான் ரொம்ப முக்கியம். பேசும்போதும் வண்டி ஓட்டும் போதும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். பேசும்போது வண்டி ஓட்டக்கூடாது, வண்டி ஓட்டும் போது பேசக்கூடாது. 2 ஒன்று தானே சுவாமிகளை அப்படின்னாக்கா 2 ஒன்று தான். ஆனா பேசும்போது நம்ம வேற எதுவுமே பண்ணக்கூடாது. ஏனென்றால் அது தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. குரு வந்து நல்ல நிலையில இருக்கிறதுனால, குரு வந்து 12க்கு உண்டானவன், அதாவது 6க்கு உண்டானவன் 12ல இருக்கிறது ரொம்ப நல்லது. அந்த அமைப்பு வெளிநாடுகளில் நீங்கள் இருந்தீர்கள் என்றால் உங்களுடைய துறையில் நீங்கள் ஒரு சஸ்டெயினபிலிட்டி, ஒரு ஸ்திரத்தன்மை, ஒரு வேலையெல்லாம் என்ன ஆக போகுதுன்னு பயம் வந்து நிவர்த்தியாகி நீட்டா ஒரு செட்டில்மெண்ட் இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளியூர் வெளிமாநிலங்களுக்கு நாம் போய் படிக்க வேண்டும் அப்படிங்கிற சம்பந்தப்பட்ட முடிவுகள் இந்த வாரம் தாராளமாக எடுக்கலாம். நீங்கள் வந்து கடகராசி என்பவர்கள் முடிவு எடுக்கிறது தான் இருக்கு இந்த முடிவு. ஆனால் முதல் 3 நாட்கள் விட்டு விடுங்கள் படிப்பு சம்பந்தப்பட்ட முடிவுகள் எடுக்கும் பொழுது. ஏனென்றால் புதனும் ராகும் வந்து ஒன்றாக இருக்கிறது நல்லது அல்ல. புதன் வந்து 8ஆம் இடத்துல இருக்கிறார், 12க்கு உண்டான வேற விஷயத்துல நல்லது. இதே கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு வெற்றிகரமாக முடியக்கூடிய அமைப்பு இருக்கு, எதிர்பாராத அமைப்புல.
காதலும் கூட கை கூடக்கூடிய ஒரு அமைப்பு. வேலை தேடுபவர்களுக்கு இந்த வாரம் வந்து கண்டிப்பா வேலை கிடைச்சிடும். அம்பாளை வழிபாடு பண்ணுங்க. அதுவும் கருமாரி அம்மன், அதாவது பத்திரகாளி அம்மன், இந்த மாதிரி காளியம்மன், மாரியம்மன், இந்த மாதிரியான அம்பிகைகளை நம்ம வழிபடும் போது கண்டிப்பாக நிறைவேறும். குழந்தை வரம் இல்லாதவர்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கும். இந்த வாரம் நீங்க என்ன பண்ண வேண்டும் அப்படின்னாக்கா, சனியினுடைய மந்திரம் ஓம் பிராம் பிரீம் பிரௌம் சஹா சனேஸ்வராய நமஹ சொல்லுங்க. திருமணமும் ஏற்பாடு நடந்துடும், வேலையும் கிடைச்சிடும். தட்சிணாமூர்த்தியினுடைய வழிபாடு குழந்தைய வரத்தை கொடுக்கும். கடகராசி அன்பர்கள் பணத்தை வந்து டைரக்டா டீல் பண்ணாம நீங்க கார்டு இல்லைன்னாக்கா ஆன்லைன்ல டீல் பண்ணுங்க, சேஃப். கணவன் மனைவிக்குள்ள ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. அதுதான் பிரச்சனைக்கு உண்டான ஒரு ஸ்தானம். அது அந்த விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். அதுவும் நீங்கள் வந்து உங்களுடைய அம்மா சைடு இருக்கக்கூடிய ரிலேட்டிவ்ஸோட ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. சிம்ம ராசியிலும் சிம்ம லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, உங்களுக்கு தன்னுடைய சீட்ல உட்கார்ந்து வேலை செய்யறதுல பிரச்சனை இருக்கு. உங்களுடைய ஆபீஸ்ல சொல்றேன், அது நீங்க வேலை பண்ணினாலும் சரி, பிசினஸ் பண்ணினாலும் சரி, ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. அதனால உங்களுடைய சேர்ல உட்கார்ந்து வேலை பண்றதை விட வீட்டிலேயே கொஞ்சம் முடிவெடுத்து கொள்ளுவது ரொம்ப நல்லது. கொஞ்சம் எல்லாம் ப்ரிப்பேர் எல்லாம் பண்றது, ஆஃபீஸுக்கு போய் சும்மா எக்ஸிக்யூட்டிவ் அதை போய் எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். அதனால உட்கார்ந்து தயார் பண்ணுவது உங்களுடைய டேபிள்லையோ உங்களுடைய சேர்லையோ உட்காந்து தயார் பண்ணாதீங்க. ஒரு மாதிரி டிஸ்ட்ராக்ஷன் ஆகிடும், இல்லைன்னா தவறான முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்துடும். அப்புறம் கணவன் மனைவி எல்லாம் வந்து ஒரு பேச்சுக்காக கூட வந்து உன்னோட்ட நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்லாதீர்கள். தேவையில்லாத பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. தன்னம்பிக்கை கொஞ்சம் குறையக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது. இருந்தாலும் நீங்கள் வந்து பண விஷயத்துல உங்களுடைய எந்த ஒரு பயமாக இருந்தாலும் அது கண்டிப்பாக நிவர்த்தி ஆயிடும். இந்த வாரம் பண பிரச்சனைகள் தீரும். அப்புறம் வேலை வந்து கிடைக்காம ரொம்ப நாள் நம்ம வேலையே இல்லாமல் இருக்கிறோம், தொங்கிட்டு இருக்கோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, டேட்டா டெக்னாலஜி, பிறகு வந்து அதாவது லாஜிஸ்டிக், இந்த மாதிரியான விஷயத்துல கண்டிப்பாக லாபம் உண்டு. எல்லா பிசினஸ் மேனுக்கும் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டை இந்த வாரம் பண்ணாதீர்கள். ஏனென்றால் சுக்கிரனும் சனியும் சூரியனும் 8ஆம் வீட்டில் இருக்கிறது அவ்வளவு சேஃப் அல்ல. ஆனால் ஃபினான்ஸ் வைத்து நடத்துபவர்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. ஆமாம், ஃபைனான்ஸில் இருப்பவர்கள், பேங்க் செக்டரில் இருப்பவர்கள், இப்போ நல்லா தனியாக ஃபீல்டாக சொல்கிறது இல்லை. ஏன்னா நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணினாலே எல்லா ஃபீல்டில் இருக்கிறவர்களுக்கு வந்து ஒரு பாடமாக இருக்கும். ஒரு பாடமானா அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்கள் உங்களுக்கு அப்படியே ஸ்மூத்தாக போயிட்டே இருக்கலாம். கொஞ்சம் வில்லங்கமாக இருக்குது, கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குன்னா அந்த ஃபீல்டை நான் சொல்லிடுவேன். இப்போ சிம்ம ராசிக்காரர்கள் லேண்டு, ப்ராப்பர்ட்டி இதெல்லாம் டீல் பண்ணாதீர்கள். இந்த வாரம் அமைதியாக விட்டுவிடுவது நல்லது. அப்புறம் பெண் பார்க்கறது, மாப்பிள்ளை பார்க்கறது, இதுவும் விட்டுவிடுவது நல்லது. குழந்தை வரத்துக்கு பிரச்சனை கிடையாது. மேலும் நம்ம வந்து கணவன் மனைவியோட வந்து பேச்சுவாக்குகள், அதாவது ஆர்கியூமெண்ட் பண்ணும்போது பழைய விஷயங்கள்லாம் கண்டுபிடிப்பது நல்லதில்லை. அதுலேயும் கூட அவர்களுடைய தோற்றம் அதை பற்றி கமெண்ட் அடித்து விடவே கூடாது. அது பிரச்சனையப்படும். டைவர்ஸ் அது இதுன்னு இப்போ நீங்கள் பேசுறது எதா இருந்தாலும் வாழ்க்கை பாரு. அப்புறம் குழந்தைகளை கூட சனியினை அப்படி எப்படின்னு திட்டவே கூடாது. என்னோட சனி 8ஆம் இடத்துல சுக்கிரனோட இருக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் டேஞ்சர் தான். ஏன்னா லக்னாதிபதியும் அங்கே இருக்கிறார், சூரியனும் அங்கே இருக்கிறார். அப்படிங்கும்போது அது உங்களுடைய வாக்குல டப்புன்னு பழிச்சிடும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். விநாயகருடைய வழிபாடு அதோட சேர்ந்து நரசிம்மருடைய வழிபாடு உங்களுக்கு இந்த வாரத்தில் எல்லா விஷயத்திலும் நல்லபடியாக பண்ணி கொடுக்கும். ஆக்சுவலி பண வரவு இருக்கிறது. அந்த பண வரவு பணத்தினால இருக்கக்கூடிய கஷ்டத்தை வந்து தீர்த்து விடும். நம்மளா போய் யாரையும் குறை சொல்ல வேண்டாம். அதுதான் மெயினாக பார்த்து கொள்ள வேண்டியது. பிறகு படிக்கக்கூடிய மாணவர்களுமே கொஞ்சம் வந்து வெளியில டூர் போறேன், எங்க போறேன், ஊர் சுத்துறேன்னு சொல்லி போய் எங்கேயும் 2 வீலர்லாம் அதிகமாக ஓட்டி கொள்ள வேண்டாம், சாகசம் பண்ண வேண்டாம். மெயினா வந்து நீர்நிலைகள், மலைகள், உச்சி, அதாவது மேடாக இருக்கக்கூடிய பகுதிகள், மலைகள், நீர்நிலைகள், இதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. சிம்மராசியாக நீங்கள் இருந்தீர்களா இந்த வாரம் வந்து கொஞ்சம் பார்த்து தான் இருக்கணும். கன்னி ராசியிலும் கன்னி லக்னத்திலும் பிறந்த அன்பர்கள், எதிரிகள் அழிவர், வியாதிகள் ஒடுங்கும், பெண் மாப்பிள்ளை கிடைக்கும், கொஞ்சம் வயசு கூட இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருப்பார்கள். பிறகு கன்னிராசி என்பவர்களுக்கு சந்திராஷ்டமம் வந்து 22ஆம் தேதி ஹஸ்த நட்சத்திரத்துக்கும் சித்ரா நட்சத்திரத்துக்கும் இருக்கு. இவர்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா வண்டி வாகனங்கள்ல தாறுமாறா ஓட்டது கூடாது. சகோதர உறவோட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும்.
பிறகு மெயினாக வந்து தனக்கு கௌரவம் கொடுக்கல அப்படிங்கிற பிரச்சனையை பண்ணக்கூடாது. யாராவது அவமானம் பண்ணாங்கன்னா அமைதியாக விட்டுரும். அதில் முக்கியமாக நம்ம வீடுகளில் சொந்தக்காரர்கள், அப்பா கூட இருக்கக்கூடியவர்கள், இதெல்லாம் பிரச்சனை. அதனால் அதை மட்டும் நம்ம மனசங்கடங்கள் தான் இந்த 2 பேருக்கும் ஹஸ்த சித்திராக இருக்கும். மனசங்கடங்களை கடந்து போயிடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனை இல்லை. நம்ம போய் ரியாக்ட் பண்ணாதான் பிரச்சனை. ஏனென்றால் புதனும் ராகுவும் செவ்வாயும் வந்து 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. உங்களுடைய லக்னாதிபதி புதன் இல்லையே 6ல் ராகுவோட உட்காந்துருக்காரு. நமக்கு தெரியாமே வம்பு வளர்ந்துரும். அதனால வம்பு வழக்குங்கிறது வேண்டாம். ஆனா இதே ஏற்கனவே வம்பு வழக்கு இருக்கிறதா, நீங்க வந்து அதை முடிச்சிடலாம், அதெல்லாம் பக்காவா பண்ணிடலாம். பிறகு நில சம்பந்தப்பட்ட ப்ராப்பர்ட்டி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும். காதல் கைகூடும், திருமண ஏற்பாடுகள் நல்லபடியாக வந்துவிடும். புதிதாக கண்டிப்பாக வேலை கிடைக்கும். வேலைக்கு அப்ளை பண்ணுங்க. வேலைக்கு அதாவது மகாவிஷ்ணுவனுடைய வழிபாடு, அதிலும் கூட யோக நரசிம்மரை வழிபடும் போது உங்களுக்கு இருக்கக்கூடிய வேலையின்மை, பிசினஸ்ல வந்து ஒரு ப்ராக்ரஸும் இல்லைங்கிறது எல்லாமே மாறும் இந்த வாரம். சகோதர உறவோட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். அம்மாவனுடைய ஆரோக்கியம் நல்ல மேம்பாடு அடையும். கல்வியில வந்து ஒரு விஷயம், நான் PhD எல்லாம் சாதிக்கணும் அப்படிங்கிறவர்களுக்கு ஒரு நல்ல அமைப்பு. வெளிநாடுகளில் படிக்கிறவர்களுக்கு அவர்களுக்கு உதவித்தொகையானது அதிகமாக கிடைக்கும். பிசினஸ்ல நல்ல ஒரு முன்னேற்றம் வரும். முக்கியமாக ஆடிட்டர்ஸாக நான் படிக்கணும், ஒரு CA படிக்கணும் அப்படிங்கிறவர்கள் பதவி, அதாவது IAS, IPS, IFS இந்த மாதிரியான அமைப்பு, அப்புறம் குரூப் A1 இந்த மாதிரியான எக்ஸாம் எல்லாம் நல்லபடியாக உங்களுக்கு சக்சஸ் ஆகும். இந்த வாரம் வந்து கன்னிராசி என்பவர்களுக்கு வந்து படிப்புல எல்லா விதமான லாபமும் இருக்கிறது. அதே போல உங்களுடைய எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து, வியாதிகள் நீங்க நல்லபடியாக இருக்கும். புது கம்யூனிகேஷன்ஸ், நிறைய கான்டாக்ட்ஸ் கிடைக்கக்கூடிய ஒரு வாரம் இது. இந்த வாரம் வந்து ஆக்சுவலி சொத்துக்கள் வந்து பணமாக இல்லை, சொந்தங்களாகவும் கான்டாக்ட்ஸ் ஆகவும் நிறைய இருக்கும். அது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு நிறைய உதவி பண்ணும். துலா ராசியிலும் துலா லக்னத்திலும் பிறந்த அன்பர்களை படிப்பு நிமித்தமா முடிவெடுக்க வேண்டாம். அதே போல செலவுகளில் பத்திரம். குழந்தைகளை வெளியில தனியாக அனுப்ப வேண்டாம். அதாவது இன்கேஸ் குழந்தைகள் 15 வயதுக்கு கீழே இருக்கிறார்கள் அப்படின்னாக்கா தனியா 2 வீலர்ல, அது ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, லாங் டூர் இதுக்கெல்லாம் அனுப்ப வேண்டாம். நீங்க கூட போயிட்டு வாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் நான் சொல்றது. அப்புறம் உங்களுக்கு வேலை கிடைக்கும், வேலை வாய்ப்புகள் கூடும். கொஞ்சம் வேலையில பலு கூடக்கூடிய ஒரு அமைப்பு, ஆனாலும் கௌரவமும் கூடக்கூடிய அமைப்பு, சொத்துக்கள் கூடக்கூடிய அமைப்பு, வேலை வாய்ப்புகள் ஆகட்டும், சொத்துக்களாகட்டும், புதிய கான்டாக்ட் ஆகட்டும், இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கிறது. உங்களுடைய ப்ராப்பர்ட்டி டீலிங்ல வந்து உங்களுக்கு நிறைய ப்ராக்ரஸ். விற்க முடியாத லேண்டு விற்கும், தள்ள முடியாத வீடும் வந்து தள்ளிவிடப்படும். வேறு எனக்கு ப்ரொமோஷன்ஸ் வேணும் அப்படின்னாலும் வந்து வாங்கி கொள்ளலாம். வேலை விட வேண்டும் என்றால் இந்த வாரம் கண்டிப்பாக ஒரு பேப்பர் போட்டு வேலையை விட்டுடலாம். என்ன சுவாமிகளே, இவ்வளோ பெரிய முடிவு டபார்னு எடுத்துட்டேன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேலை, நல்ல வேலை கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. அதாவது சனி என்பவர் உங்களுக்கு ஒரு யோகக்காரகன். அவர் சுக்கிரனோட அமைந்து, சுக்கிரன் உச்சமாக இருக்கிறது, சூரியன் இருக்கிறது கொஞ்சம் டிராபேக்காக இருந்தாலும் அரசு துறையில வேலை கிடைக்காது. அரசு துறையில கொஞ்சம் நீங்க எதிர்பார்த்த லாபம் கிடைக்காது. ஆனாலும் மற்ற துறையில் நீங்க ரொம்ப தலைவலியா இருந்த வேலையை தூக்கி போட்டு பேப்பரை போடுங்க. இன்னொரு 3 மாசத்துல உங்களுக்கு எல்லாம் பாசிட்டிவாக அமைத்து கொடுக்கும். ஏனென்றால் உங்களுக்கு தான் வந்து குரு 10ஆம் இடத்துக்கு வந்து போறதுங்கிறது பெரிய ஒரு ஜூன் மாதம் வந்து போறது ஒரு பெரிய கிஃப்ட். இப்ப குருவும் கூட வக்ர நிவர்த்தி ஆகி விட்டார். குரு வந்து அதாவது 6க்கு உண்டானவன், 3க்கும் 6க்கு உண்டான குரு 9ஆம் இடத்துல ஒரு நல்ல ஒரு அம்சமாக இருக்கிறார். அவர் வந்து கூடிய சீக்கிரம் வந்து பரிவர்த்தனை யோகத்துக்கு வருவார், இன்னும் ஒரு 2 வாரத்துல. இது எல்லாமே உங்களுக்கு நன்மை பெறும். துளாராசி என்பவர்களுக்கு படிப்பு நிமித்தமான எல்லா பாரமும் குறையும், கடன் நிமித்தமான பாரம் குறையும், வியாதிகள் வெகுவாக குறையும். ஆனால் ஒரு சின்ன பிரச்சனை இருக்கிறது. நீங்க வந்து எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுடைய படிப்பு விஷயத்தை பற்றி இருக்கிறது அப்படின்னா முதல்ல 3 நாட்கள் எடுக்க வேண்டாம். இல்லை, இந்த வாரமே வந்து படிப்பு விஷயத்துல, நான் மேற்படிப்பு படிக்கணுங்கிற விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. அந்த முடிவுகள்ல கொஞ்சம் பத்திரமா இருக்கணும். காதல் விஷயத்துல இப்ப ஒண்ணுமே பண்ண வேண்டாம், விட்டுடுங்க. பிறகு மற்ற உறவுகள் அப்படின்னு பார்க்கும்போது அப்பாவனுடைய உறவோட சண்டை வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நட்புங்கிற உறவுகளோடையும் சண்டை வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதனால அதை மட்டும் நம்ம ஜாக்கிரதையா பார்த்து கொள்ளவும். ஆனால் துளாராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்துல வந்து நிறைய வாய்ப்புகள் என்பது வரப்பிரசாதம். 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு
அவருடைய பார்வை கிடைக்கக்கூடிய புதனும் ராகுவும் செவ்வாயும் வந்து ஓரளவுக்கு நன்மையை தான் பண்ணுவார்கள். முக்கியமாக உங்களுடைய கரியர் பேஸ்ட் என்ன அனுபவம் வந்தாலும் அது கரியருக்கு ஒரு படிக்கற்களாகவே அமையும். அதனால மனசை விட வேண்டாம். ஏன்னா ஆரம்பமே வந்து பெரிய குழப்பமா இருக்கும். டோன்ட் வரி, எவ்ரிதிங் வில் பி ஆல் ரைட். துலா ராசியில வந்து சித்ரா நட்சத்திரக்காரர்களுக்கு திங்கக்கிழமை காலையில சந்திராஷ்டமம் இருக்கு. சித்ராவுக்கு வந்து ராகுவும் செவ்வாயும் ஒரே இடத்துல இருக்கிறதுனாலையும் குழந்தைகளோட பேசுறது பிரச்சனைகள், இதை மட்டும் நம்ம பண்ணாம இருந்தா போறோம். ஏனென்றால் சந்திரன் வந்து இங்க உச்சமாக உட்கார்றது உங்களுக்கு வியாபார விஷயத்துல நன்மை தான் நடக்கும். அதனால கவலை இல்லை. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு 23 திங்கள் மதியத்துல இருந்து 24 மதியம் வரைக்கும் சந்திராஷ்டம். சுவாதி நட்சத்திரக்காரர்கள் ஏனென்றால் ராகு வந்து இப்போ சதபிஷால தான் உட்கார்ந்துட்டு இருக்காரு. அப்படின்னா கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் முடிவெடுப்பது என்பது இன்றைக்கு தவிர்க்கப்பட வேண்டும். கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் முடிவெடுப்பதை தவிர்க்கப்பட வேண்டும். பிறகு கட்டிட விஷயங்களில், கட்டிட வேலைகளில் இருப்பவர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஏதாவது விழுவதோ, நம்ம ஸ்லிப்பாகி விழுவதோ, இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். வண்டிகள் வந்து ரொம்ப வேகமா ஓட்டக்கூடாது. அது வந்து ஏனென்றால் சந்திரன் உச்சமாக இருக்கும்போது 10க்கு உண்டானவன் அப்படிங்கும்போது வெற்றி அடைய வேண்டும் அப்படின்னு மோட்டார் பைக்ல காம்படிஷன்ல இதெல்லாம் பண்ணாம இருந்தாலே போதும். இந்த சந்திராஷ்டமத்தை நீட்டா நம்ம இது பண்ணிடலாம். விசாக நட்சத்திரக்காரர்கள், துளாராசிக்காரர்கள் வந்து பெருசா வந்து நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. ஒரு சின்ன ஒரு விஷயம், ஃபினான்ஷியலா புதுசா எதுவும் நம்ம முடிவுகள் எடுக்க வேண்டாம். விருச்சிக ராசியிலும் விருச்சிக லக்னத்திலும் பிறந்த அன்புகளே பண வரவு உண்டு இந்த வாரம். அதே போல ஷேர் மார்க்கெட்ல ஒரு நல்ல லாபம் கிடைக்கும் உங்களுக்கு. அதாவது சனி மற்றும் சுக்கிரனுடைய இந்த ஃபீல்டில் இருக்கிறவர்களுக்கு, சனின்னா என்ன, கார்பரேஷன், கல்குவாரி, இரும்பு, பிறகு எண்ணெய், கேஸ், இந்த மாதிரிலாம் இருக்கு. சுக்கிரனுடைய அமைப்பு அலங்கார பொருட்கள், பெரிய பெரிய பிசினஸ் சென்டர்ஸ். அதாவது பெரிய பெரிய பிசினஸ் சென்டர்ஸ்னா ஒரு மாதிரியான ஒரு கலைகள், அழகு துறைகள், அழகு சாதனங்கள், இந்த மாதிரியான விஷயங்களை பண்றது, ஈவன் பிளாஸ்டிக் சர்ஜரி, காஸ்மெட்டிக்ஸ், இதெல்லாமே அந்த துறையிலையும் உங்களுக்கு நல்ல லாபம் உண்டு. அரசியல் துறையிலையும் அரசு துறையிலையும் உங்களுக்கு மாற்றம் உண்டு, நல்ல மாற்றம், பாசிட்டிவான மாற்றம் உண்டு. ஆனால் வீடுகளில் தங்க இருக்கக்கூடிய இடங்களில் கொஞ்சம் பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. அதனால நீங்க ஒரு புதுசா ஒரு கட்டடம் கட்டுறீங்கன்னாக்கா அங்க திருஷ்டி பொம்மைக்கெல்லாம் வந்து வெப்பமொழி அந்த மாதிரி வச்சுட்டு உள்ளுக்குள்ள ஒரு பிள்ளையாருடைய ஒரு சின்ன ஒரு போட்டோ கூட வைத்து கொள்ளலாம். பிள்ளையாருடைய போட்டோ வந்து நம்ம வீட்டிலே வச்சுக்கலாம், அக்கம் பக்கத்துல பிரச்சனை இல்லாம இருக்கும். பிறகு தூக்கம் ஒழுங்கா வர வேண்டும் அப்படின்னாக்கா நம்ம வந்து லக்ஷ்மி நாராயணனுடைய வழிபாடு செய்ய வேண்டும். தூக்கம் தான் பிரச்சனை இருக்கிறது, கொஞ்சம் உணர்ச்சி கொந்தளிப்புகள் இருக்கிறது. இருந்தாலும் இந்த வாரம் வரவு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். பண கஷ்டங்கள்லாம் தீர்ந்துடும் இந்த வாரம். அப்புறம் மெயினா வந்து மாப்பிள்ளை பொண்ணு அமையிறது, திருமண உறவுகளுக்கு டக்குன்னு அமையிறது, தன்னை விட வயதுல மூத்தவர்களை காதல் செய்வது, இதுதான் இந்த வாரத்தினுடைய அமைப்பாக இருக்கிறது. இருந்தாலும் பணம் வர எந்த பிரச்சனையும் பெருசா தெரியாது, அதை எல்லாமே ஹேண்டில் பண்ணிக்கலாம். பணத்தை தான் எப்படி சம்பாதிக்கிறதுங்கிற ஒரு ஐடியா பண்ணினா இந்த வாரம் கிளிக் ஆகும் உங்களுக்கு. வியாபார நிமித்தமான, ஒர்க் நிமித்தமான விஷயங்கள்ல வந்து ஒரு பிள்ளையாருடைய, விநாயகருடைய ஓம் கம் கணபதையே நமக சொல்லிட்டே இருங்க. அதுவே ரொம்ப நல்லது. நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் அத்தனையுமே வந்து ஈவினிங்ல இருக்கட்டும், சாயங்காலம் ஒரு 4 மணிக்கு மேலே ஒரு 7 மணிக்குள்ள எந்த முடிவா இருந்தாலும் அபிஷியல் முடிவு எடுங்க, உங்களுக்கு லாபமே வந்து அமையும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் ஒரு குழந்தை பிறக்கிறது அப்படின்னா சிவனுக்கும் சூரியனுக்கும் பால் அபிஷேகம் பண்ண வேண்டும். இந்த குழந்தை வந்து பெரிய செல்வந்தனாக, லட்சுமி கட்டாட்சமானாக, சொந்த, அதாவது வண்டி வாகனங்கள் நிறைய வைத்து, அதாவது லாஜிஸ்டிக் பிசினஸ் எல்லாம் பண்ணுவோம். அதே போல பல நாடுகளுக்கு, முக்கியமாக அரப்ஸ் கண்ட்ரிஸ், ஏன்னா கல்ஃப்ல வந்து நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. ஒருத்தர் எனக்கு பெரிய ஒரு மெயில் அனுப்பியிருக்கார். எல்லாம் நாங்கள் வந்து குரூப் ப்ரேயர்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது என்னுடைய உடன் இருப்பவர்கள், என்னுடைய மாணவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு 3000 பேர் வந்து ஒரு குரூப் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கோம் எல்லாரும் சேர்ந்து. அதனால சீக்கிரமாக அங்க இந்த தீரும். நான் இது வந்து ரெக்கார்ட் பண்றது உங்களுக்கு 15 நாட்கள் கழிச்சு தான் வரும். இருந்தாலும் இப்ப இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் தீரும். விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு 25 புதன்கிழமை
மதியம் வரைக்கும் இருக்கிறது விசாக நட்சத்திரத்துல சந்திராஷ்டமம். பெருசா ஒன்றும் கவலை வேண்டாம். உங்களுக்கு குரு கூடவே இருக்கிறார், பிரச்சனை கிடையாது. ஆனாலும் வீடு சம்பந்தப்பட்ட மராமத்து விஷயங்கள், வீடு இடிப்பது, வீடை நம்ம வேற வீடு மாற்ற வேண்டும் அப்படிங்கிற ஒர்க் பண்றது, இது பண்ணாம இருந்தாலே போதும் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு. பிறகு அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு புதன் மதியத்திலிருந்து வியாழன் மதியம் வரைக்கும் இருக்கு. இவர்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா, குழந்தைகளோடையும் குழந்தைகளோட பிரச்சனை இருக்கக்கூடாது. கவர்மெண்ட் விஷயத்துல எந்த ஒரு முடிவும் எடுக்காமல் இருக்க வேண்டும். அதுதான் கொஞ்சம் பார்த்துக்கணும். இந்த கேட்டை நட்சத்திரத்துக்கு வியாழன் மதியத்திலிருந்து வெள்ளி மதியம் வரைக்கும் கேட்டை நட்சத்திரத்துக்கு. இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்கள் டிராவல்ல ஜாக்கிரதையா இருங்க. எந்த டிராவல்ல உணவு மட்டும் கண்ணா பின்னாலும் சாப்பிடாம இருந்தாலே போதும், நீட்டா இருக்கும். அப்புறம் வண்டி லாங் டிரைவிங் பண்ணாம இருக்கும். தனுர் ராசியிலும் தனுர் லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, இந்த வாரம் உங்களுக்கு அரசு துறையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். அரசியல்வாதியாக நீங்கள் இருந்தீர்கள் என்றால் உங்களுடைய குழப்பங்கள் தீர்க்கப்படும். நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட், நல்ல ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்துடும். நீங்க ட்ரேடிங் பண்ணுபவராக இருந்தால், அதாவது ட்ரேடிங் பண்ணுபவர், ரெஃபாக இருப்பவர்கள், பிறகு அவர்களுடைய ஊராக நம்ம போகக்கூடிய ஒரு ஒர்க்கில் இருப்பவர்கள், ஈவன் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருப்பவர்கள், அத்தனை பேருக்கும் இந்த வாரம் நல்ல ப்ராக்ரஸ் கிடைக்கும். பிறகு காமெடி ஆக்டர்ஸ், குணச்சித்திர பாத்திரங்களில் நடிப்பவர்கள், பிறகு இந்த டெக்னீஷியன்ஸ், அந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய எல்லா டெக்னீஷியன்ஸ், யூடியூபர்ஸ் எல்லாருக்குமே நல்லது. வளர்ச்சி வளர்ச்சி வளர்ச்சி, எக்ஸ்பான்ஷன். உங்களுடைய ஐடியாக்களுக்கு நல்ல ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்கும். உங்களுடைய படைப்புக்கு நல்ல ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்கும். ஆனா ஒரே ஒரு டிராபேக் என்ன அப்படின்னாக்கா, நீங்கள் உங்களுடைய வாய்ப்புகளை பயன்படுத்தணும். அங்கதான் கொஞ்சம் சோம்பல் வந்துடும். கொஞ்சம் ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் அப்படியே நம்ம ரிலாக்ஸ்ட் ஆகிடுவோம். அது மட்டும் இருக்கக்கூடாது. நல்ல நேரம், நல்ல காலம் நல்லபடியாக பயன்படுத்துங்கள். உங்களுக்கு திருமண ஏற்பாடுகளும் கண்டிப்பாக நல்லபடியாக நடக்கும். மேக்சிமம் திருமண ஏற்பாடுகள் தாமதித்த திருமணங்கள் நம்ம முதல்ல பார்த்த அதே வரனே அமையும். விநாயகரை கும்பிடுங்க. இருக்கக்கூடிய அந்த டிலேவும் நல்லபடியாக தீர்ந்துவிடும். குழந்தை வரம் உண்டு. காதலில் நல்லபடியான ஒரு பலன் கிடைக்கும். ஒரு கௌரவமான ஒரு வாரம் நான் சொல்லுவேன் உங்களுக்கு. ஆனாலும் ஹெல்த் வைஸ் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஹெல்த் வைஸ் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கு. ஏன்னா சனி சுக்கிரன் ஒன்றாக இருக்கிறார்கள். அப்படிங்கும்போது நம்ம கொஞ்சம் ஃபினான்சியல் பேர்டன் எல்லாம் இப்போதான் வெளியில வரோம். இருந்தாலும் கொஞ்சம் ஹெல்த்தை மட்டும் நம்ம பார்த்துக்கணும். அதுலேயும் லிவர் சம்பந்தப்பட்ட வயிறுல, அதாவது மேல் வயிறு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பிரச்சனைகள் இருக்கு. லிவர், பேங்க்ரியாஸ் அல்லது கால் பிளாடர். அதனால அதை கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்கள். என்ன சுவாமிகளை பயமுறுத்தி விட்டேன் அப்படின்னா இல்லை. லக்னாதிபதி நல்ல இடத்துல ஒரு நட்சத்திரத்துல இருந்தாலும் 6க்குண்டானவன் 2க்கும் 3க்குண்டானவனுடைய சம்பந்தம் பெறுவது, மேலும் 9க்குண்டானவன், இதெல்லாம் ராகுகேதோட மிஸ்ரித்தமாவே இருக்கு. அதனால கொஞ்சம் ஆரோக்கியத்துலதான் கவனம் தேவை. ஆனா படைப்பாற்றல் நிறைய இருக்கிறது. அதாவது உங்களுடைய ஒர்க்கு இப்போ வேர்ல்டு வைல்டு நல்லா ஃபேமஸ் ஆகக்கூடிய ஒரு அமைப்புல தான் இருக்கிறீர்கள். அதனால சினிமா துறை, மீடியா துறை, யூடியூப், இந்த மாதிரி பப்ளிக்கோட நான் ஒரு இதுல கனெக்டட்ல இருக்கேன். அதாவது என்னுடைய ஃபீல்டே பப்ளிக் சென்டர் பண்ணி இருக்குன்னாக்கா இந்த வாரம் நல்ல வரப்பிரசாதமான வாரம் தான். இந்த வாரம் நீங்கள் வழிபட வேண்டியது லலிதாம்பிகை தான். அவதான் துர்கா லட்சுமி ஸ்வரூபிணி. ஆமா, அந்த லலிதையை லலிதையாகவே வழிபடணும். லலிதா சாஸ்திரநாமம் நல்லா சொல்லலாம். ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் மகாசக்தியை நமஹ அப்படிங்கிற அந்த மந்திரத்தை நிறைய சொல்லலாம். அப்புறம் நரசிம்மருடைய வழிபாடு, உங்களுக்கு நீங்க உங்களுடைய ஆற்றல், அணுகுமுறை எல்லாமே உங்களுக்கு சொஃபஸ்டிகேட் ஆகுமா? அதாவது ஒரு நல்லபடியான, நான் இந்த உலகத்துல என்னை நான் நிலைநாட்டணும்னாக்கா இந்த வாரம் யோக நரசிம்மரையும் சேர்த்து வழிபடுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக அரசு வேலை கிடைச்சிரும். பிறகு அரசியல்ல நிலை பெற்று விடுவீர்கள். பிறகு உங்களுடைய பதவி பறிப்போகாம பாதுகாக்கப்படும். உங்களுடைய குழந்தை வரமானது நல்லபடியாக நடக்கும். திருமணத்துல இருந்த பிரச்சனைகள்லாம் கண்டிப்பாக தீரும். இந்த வாரம் ஒரு நல்ல வாரம் தான். தூக்கம் மட்டும் கொஞ்சம் டிஸ்டர்ப்டா இருக்கு. தூங்காத கொஞ்சம் முன்னாடி போய் தூங்கி பழகுங்க. தனுராசி என்பவர்களுக்கு எப்பயுமே கொஞ்சம் தூக்கம் பிரச்சனை. ஆழ்ந்த தூக்கம் ரொம்ப கம்மியா இருக்கும். ஆனால் நல்லா தூங்கக்கூடியவர்கள் சின்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் அதை பத்தியே மனசு ஓடிட்டு இருக்கும். அதனால அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு தூக்கத்தை ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணினாலே ஹெல்த் ரொம்ப நல்லா இருக்கும். ரைட்டா? தனுர் ராசியான உங்களுக்கு மூலா நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் வருகிறது. வெள்ளிக்கிழமை 27ஆம் தேதி மதியத்திலிருந்து
28ஆம் தேதி சனிக்கிழமை மதியம் வரைக்கும் எந்த விஷயத்துல ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அப்படின்னாக்கா, எனி டாக்குமெண்டேஷன் விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அதுவும் கூட கவர்மெண்ட் கிட்ட நீங்க வந்து மெயின்டைன் பண்ணக்கூடிய டாக்குமெண்ட்ஸ், இந்த விஷயங்கள்ல டீல் பண்றதை தவிர்ப்பது நல்லது. அதே மாதிரி லீகல் விஷயங்கள்ல ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. இதுதான் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா பார்த்துக்கணும். அப்புறம் அம்மாவுடைய விஷயத்துல ஆரோக்கியம், அம்மாவுடைய ஆரோக்கியத்துக்கு ஏதாவது சின்ன ஒரு தலைவலியோ இதோ அப்படின்னாக்கா லேசில் விட்டுடாம குயிக்காக வந்து பண்ணணும். ஈவன் அப்பாவுக்கும் நான் அப்படிதான் சொல்லுவேன். அதனால மூல நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த விஷயத்துல ஜாக்கிரதையாக இருங்கள். பிறகு தனு ராசியில பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு 28ஆம் தேதி மதியம் வருகிறது, சனிக்கிழமை மதியம். அவர்களுக்கு கட்டிட நிமித்தமான எந்த வேலையும் செய்ய வேண்டாம். கட்டடம் கட்டுவது, பிறகு லேண்ட் விஷயங்களை டீல் பண்றது, புதிதாக பார்ட்டி கிட்ட பேசுறது, விற்க வேண்டிய பொருட்களை வந்து புஷ் பண்றது, இதெல்லாம் எல்லாமே இருந்தாலே போதும். மகர ராசியிலும் மகர லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, உங்களுக்கு வந்து உங்களுடைய பணம், உங்களுடைய ரகசியம், உங்களுடைய ப்ரோக்ரஸ் எதையுமே வெளியே சொல்ல வேண்டாம். வாயை மட்டும் கொஞ்சம் நம்ம அமைதியா வச்சுக்கிட்டோம்னா நம்ம காப்பாற்றப்படுவோம். இந்த வாரம் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய வாரம். வாயில வம்பு வராம பார்த்துக்கணும் ஒண்ணு. ஆனால் அதே வாய், என்ன சுவாமிஜி வாயினா சொல்லுவீங்க அப்படின்னாக்கா, சொல் சக்தி, வாக் வன்மை அப்படி சொல்லுவோம். அதே வாக் சக்தியை வச்சுட்டு உங்களை நீங்கள் உருவாக்கலாம். 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய 12ஆம் அதிபதியினுடைய பார்வையில் இருக்கக்கூடிய புதன், ராகுவும், செவ்வாயும் உங்களுக்கு நன்மை பண்ணக்கூடிய ஒரு அமைப்புல கட்டாயத்தில் இருக்கிறார்கள். அதனால எந்த ஒரு ட்ரேடிங்கா இருந்தாலும் நீங்க வந்து ஓம் ஹ்ரீம் ஹசௌஹு ஹ்ரீம் ஸ்ரீம் லக்ஷ்மி நாராயணாய நமஹ அதை சொல்லலாம் இல்லையா? ஓம் ஹ்ரீம் ஹ்ரீம் ஓம் விஷ்ணவே நமஹ இதை சொல்லிட்டு ஆரம்பிங்க. அத்தனை அது ட்ரேடிங் வந்து சக்சஸ் ஆகும். பக்காவா பிளான் பண்ணுங்க, முதல்ல ப்ரிப்பேர் பண்ணுங்க. எந்த ஒரு டாக், சின்ன ஒரு ஃபோன் கான்வர்சேஷனா இருந்தாலும், பிசினஸ் நிமித்தமாக இருந்தாலும் கரெக்டா பேசுங்க. உறவுகள் நிமித்தமாக இருந்தாலும், அதிலும் கூட முக்கியமாக கணவன் மனைவி உறவு, பிறகு நட்புகள், பிறகு அண்ணன் தம்பி உறவுகள், இந்த 3 உறவுகள்லயும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். மெயினா நீங்க வந்து என்ன பண்ணணும்னாக்கா, பிசினஸ் உறவுகள்ல பிசினஸை தாண்டி எந்த ஒரு கமெண்ட்ஸோ இது பேச்சா பேசாம இருந்தாலே போதும். பிறகு அப்பாவுடைய விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். அப்பாவுக்கு உடல்நலம் கொஞ்சம் பாதிக்கப்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. ஆனால் அம்மாவுடைய உடல் நல்ல தேரக்கூடிய ஒரு அமைப்பு தான். உங்களுக்கு கடன் அப்படிங்கிறது வந்து தேவையில்லாம நம்ம கடன் வாங்கிட்டே இருப்போம். அதை நிறுத்துங்க. கடன் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகணும்னு அவசியம் இல்லை. கடனை எப்படி ரீபே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி யோசனை பண்ணினாலே மகர ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தை நல்லா பயன்படுத்திடலாம். இந்த வாரம் நான் சொன்ன அந்த 2 மந்திரமே உங்களுக்கு ரொம்ப அதிகமான பலனுள்ள ஒரு மந்திரமாக இருக்கும். கொஞ்சம் வந்து ஷேர் மார்க்கெட்டு, கிரிப்டோ கரன்சி அல்லது வேற ஏதாவது பண நிமித்தமான ஃபைனான்சியல் இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இதுலெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க, போடாமல் இருக்கிறது நல்லது. இந்த மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு குழந்தை இப்பொழுது பிறந்ததுனாக்கா அந்த குழந்தைக்கு கண்டிப்பாக பித்ருதோஷமானது இருக்கிறது. அந்த பித்ருதோஷத்தை நீக்குவதற்கு நீங்கள் கொஞ்சம் வந்து ஒரு ஐயர், அதாவது வந்து ஒரு சாஸ்திரிகளை கேட்டுட்டு நம்ம அதை ரெமெடி பண்ணிடுவோம். அது மட்டும் இல்லாமல் மகாவிஷ்ணுவுக்கு நீங்கள் அர்ச்சனை செய்வதும் பிறகு துளசி மாலை சாத்துவதும் ஒரு ரெமெடியாக கருதப்படுகிறது. அதை நீங்கள் பண்ணலாம். காதல் விவகாரங்கள்ல வந்து வேற்று மொழி பேசுபவர்களோட வந்து ஒரு அமைப்பு இருக்கிறது. குடும்பம் ஏற்படக்கூடிய அமைப்பு, பெண் குழந்தைகளுக்கு உடனடியாக திருமணம் ஏற்படக்கூடிய அமைப்பு. சம்டைம்ஸ் என்ன ஆகும், ஏற்கனவே ஒருத்தர் வந்து பெண் பார்த்துட்டு போயிருப்பார் அல்லது மாப்பிள்ளை பார்த்துட்டு போயிருப்பார். அவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணது வந்து ஒரு ரொம்ப ஹர்ட்டிங்கா இருக்கும். அதுல இருந்து நீங்க வெளியில வரணும். அதுக்காக நீங்க வந்து வேற எந்த தவறான முடிவு எடுத்துக்க கொள்ளக்கூடாது. அப்புறம் காதல் விவகாரங்கள்ல பேச்சுனால பிரச்சனைகள் வருகிறது. கணவன் மனைவிக்குள்ள வந்து கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வந்து ரொம்ப ஜாக்கிரதை. அதுவும் உங்களுடைய வாழ்க்கை துணையாரனுடைய வழியில வந்து ஏதாவது கடன் வாங்கியிருந்தோம்னா நம்ம ரீபே பண்ணிடுறது பெஸ்ட். அது இல்லை அப்படின்னாக்கா குடும்பத்துல குழப்படிகள் வரும். ஆனாலும் மகர ராசி என்பவர்களுக்கு எல்லா பிசினஸ் ட்ரிப்பும் சக்சஸ் ஆகும். புதிய கான்டாக்ட்ஸ் வரும், கடன் கிடைக்கும், புதிய நட்புகள் பிறக்கும், கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குகள் எல்லாத்திலிருந்து வெளியில வந்துடலாம். உங்க மீது வீண் பழி சுமத்தியவர்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து நட்பாக மாறி உங்களுடைய பழியானது நீங்கும். நல்ல ஒரு அமைப்பு தான் இருக்கிறது. கும்ப ராசியிலும் கும்ப லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, இந்த வாரம் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் நீங்க வந்து ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வந்து பைரவர். ஓம் பம் பைரவாய நமஹ
எந்த முடிவு எடுக்கணும்னாலும் ஜாக்கிரதையாக பார்த்து எடுங்கள். அதுலேயும் கூட உறவுகள் சம்பந்தப்பட்ட முடிவுகளில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. அது உங்களுடைய குழந்தையா இருக்கலாம், உங்களுடைய சகோதரனாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணையாக இருக்கலாம், தாய் தந்தையராகவும் கூட இருக்கலாம். அம்மாவுக்கு பிரச்சனை இல்லை, இருந்தாலும் அப்பாவுக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. அதனால உங்களுடைய முடிவுகள் நிறைய இம்பாக்ட் கொடுக்கும். இருந்தாலும் நீங்கள் தான் முடிவெடுக்க வேண்டிய கட்டாயம் வரும். அதனால இந்த முடிவுகள் எடுக்கும்போது அம்பாளினுடைய வழிபாடு பண்ணிட்டு நீங்கள் முடிவெடுக்கலாம். இந்த வாரம் நீங்கள் நிறைய ஃபேமஸ் ஆவீங்க, ரெக்கக்னேஷன் கிடைக்கும், எக்ஸ்பான்ஷன் கிடைக்கும், உங்களுடைய ஆற்றல் பெருகும், புதிய வேலை கிடைக்கும், உங்களுடைய சொல் சக்தி பெருகும், உங்களுடைய கௌரவம் உயரும். கொஞ்சம் வீட்டில் கொஞ்சம் சந்தோஷம் இல்லைன்னாலும் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் என்பது ஒரு ஃபேமஸ் ஆகக்கூடிய, உங்களை நீங்கள் எக்ஸ்பேண்ட் செய்யக்கூடிய, விரிவாக்க செய்யக்கூடிய வேலைகளை நீங்கள் பண்ணுவீர்கள். உங்களுடைய பர்சனாலிட்டி எல்லாருக்கும் ஒரு புகழத்தக்க ஒரு விதத்தில் எக்ஸ்பேண்ட் ஆகும். அதே போல பதவிகள் ஏற்பது, புது பதவிகள் கிடைப்பது, அதிர்ஷ்டக்காரண்டா அப்படிங்கிற மாதிரி இந்த வாரம் இருக்கிறது. ஆனால் நிறைய காம்ப்ளெக்ஸ் இருக்கு நமக்குள்ள. ராகு செவ்வாய் புதன் இருக்கிறனால நிறைய காம்ப்ளெக்ஸ் குழப்பங்கள் நமக்குள்ள தேவையில்லாத நிறைய இமேஜினேஷன்ஸ் எல்லாம் தூக்கி போட்டுட்டு நீட்டாக இருந்தீங்கன்னாக்கா பிஸ்னஸ்லேயும் சரி, உங்களுடைய வாழ்க்கையிலையும் சரி, அந்த ஃபினான்ஷியல் விஷயத்துலையும் சரி, ஈஸியாக நீங்கள் அதை தீர்த்துட்டே வரலாம். படிப்பு நிமித்தமான குழப்பங்கள்லாம் இந்த வாரம் ப்ராப்பராக அமைதியாக இருந்து முடிவு எடுத்தீங்கன்னா எல்லாம் சரியாகும். மனதை மட்டும் குழப்பாமல் வைத்துக்கிட்டால் போதும். ரிலாக்ஸ்டாக முடிவெடுங்க. இரவுகளில் முடிவு எடுக்காதீர்கள், பகலில் தான் முடிவு எடுக்கணும். எதாக இருந்தாலும் நீங்கள் எந்த ஒரு கான்வர்சேஷன் இருந்தாலும் அதை ஆர்கியூமெண்ட்டாக மாற்றக்கூடிய வல்லமை உங்களுக்கு உண்டு. அதை பண்ணிட வேண்டாம். என்ன சுவாமிகளே, புகழுகின்ற மாதிரி எழுந்து விட்டீர்கள் அப்படின்னா அப்படி இல்லை. உங்களுடைய ராசியில் இப்போ ராகு புதன் ஒரே டிகிரியில் இருக்கிறார் அப்படின்னா புதன் 8க்கு உண்டானவன். தேவையில்லாத வம்ப நம்ம வளர்த்துக்க கூடாது. ஆனாலும் ஃபாரினுடைய வெளிநாடு வெளியூர் இதிலெல்லாம் இருக்கக்கூடிய கான்ட்ராக்ட் கிடைக்கும். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு டீலிங்குமே, ஒவ்வொரு கான்ட்ராக்டுமே ரொம்ப லாபத்தை கொடுக்கக்கூடியதாக அமையும். அதனால் உங்களுக்கு வளர்ச்சி வளர்ச்சி வளர்ச்சி. கும்பராசிக்காரர்களுக்கு வளர்ச்சி தான் இந்த வாரத்தினுடைய மெயின் விஷயம். திருமண ஏற்பாடுகள் நடக்கக்கூடிய அமைப்பாக இருந்தாலும் ரொம்ப காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். பெண் குழந்தைகள் அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஆண்களாக இருந்தாலுமே கல்யாண விஷயத்தில் நிறைய காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஒரு வாரத்தில் பெருசாக லேட் ஆகிடாது. ஒரு வாரம் நம்ம பொறுத்திருக்கலாம், கவலைப்பட வேண்டாம். மீன ராசியிலும் மீன லக்னத்திலும் பிறந்த அன்பர்கள், உங்களுக்கு இப்போ கொஞ்சம் ரிலீஃபான வாரம் நான் சொல்லுவேன். இந்த வாரம் ஃபண்டு வைஸும் சரி, மனக்குழப்பங்கள் வைஸும் சரி, ஒரு மாதிரியான ஒரு ரிலீஃப் கிடைக்கக்கூடிய, ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கக்கூடிய ஒரு வாரம். இதில் திருமண ஏற்பாடுகள் நடந்துடும். வெளியூர் வெளி மாநிலங்களுக்கு போகும்போது மட்டும் நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டால், அந்த டைம் ப்ராப்பரான ட்ராவல் டைமை பிளான் பண்ணிவிட்டு இரவில் ட்ராவல் பண்ணாமல் பார்த்துக்கிடுங்க. நைட்டு 8 மணிலேருந்து காலையில் ஒரு 6 மணி வரைக்கும் ட்ராவல் பண்ணாமல் பார்த்துக்கிட்டாலே போதும். எவ்ரிதிங் இஸ் ஸ்மூத். அரசு துறையிலும் அரசியல் துறையிலையும் சரி, பிறகு இந்த விஜிலன்ஸ் போன்ற ஒரு, அதாவது என்ன சொல்றது, ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேயே இது காக்கி போடாத டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதில் இருப்பவர்கள் அத்தனை பேருக்குமே வரப்பிரசாதம். நல்ல பேர் கிடைக்கக்கூடிய, பதவி கிடைக்கக்கூடிய, ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. பிஸ்னஸ் பீப்புளுக்கு நீங்கள் நேரடியாக மீட்டிங்கை போகணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு ரெப்ரசன்டேட்டிவாக யாராவது ஒருத்தர் அனுப்பி, ஆனால் அவர் என்ன பண்ணணுங்கிறத பக்காவாக பண்ணிடுங்க. நீங்கள் நேரடியாக போகிறத கொஞ்சம் அலைச்சலும் கொஞ்சம் பிரச்சனைகளும் உண்டாக்கக்கூடிய, லாஸ் நிறைய உண்டாகக்கூடிய, உங்களை அவர்கள் கொஞ்சம் பலிகடாவாக மாற்றக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. அதை மட்டும் ஒத்துக்கிடாதீங்க. அப்புறம் உங்களுக்கு ஒரு பேங்க் விஷயங்கள், உங்களுடைய இருப்பு, இந்த சீக்ரெட் எல்லாம் யாருக்கும் சொல்ல வேண்டாம். உங்களுடைய பிஸ்னஸ் டாக்டிக்ஸும் டெக்னிக்கல் விஷயங்களும் நீங்கள் உங்களுடைய கூட இருக்கிற நண்பர்களுக்கே சொல்லாமல் இருப்பது நல்லது. ஏன்னா நட்பு என்கின்ற துரோகம் மீனராசிக்காரர்களுக்கு பிரச்சனையாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஏனென்றால் 7க்கு உண்டானவன் 12ஆம் இடத்துல ஒரே டிகிரி இருக்கும்போது வாழ்க்கை துணை கிட்ட பிரச்சனை இல்லை. வாழ்க்கை துணை கிட்ட ரகசியத்தை நம்ம ஏதாவது பண்ணி நம்ம சொன்னோம்னாக்க பிரச்சனைகள் உறவுக்குள்ளதான் இருக்கும், ஆனா நஷ்டமாகாது. இதே நட்புக்குள்ளே இருந்தாலும் சரி, பிஸ்னஸ் உறவுகளை இதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். பெரிய பெரிய கம்பெனிஸில் இருக்கக்கூடியவர்களும் தன்னுடைய சீக்கிரட்டை மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு வாரம். மீனராசிக்காரர்களுக்கு வீடு வாங்கக்கூடிய யோகம் இருக்கு. இப்போ லோன் அடையக்கூடிய அமைப்பு இருக்கு. வெளிநாடு யோகமும் இருக்கிறது.
பிறகு புண்ணிய ஸ்தலங்களுக்கு யாத்திரை போகக்கூடிய அமைப்பு இருக்கு. ஜென்ம நட்சத்திரத்துல உத்தரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்க ஒரு காசி, கயா இந்த மாதிரியான வடநாட்டு டூருக்கு போறது, வடநாட்டில் இருப்பவர்கள் தெற்கு வருவது, அரபிஸ்ல இருப்பவர்களுக்கு கொஞ்சம் அதாவது கல்ஃப் கண்ட்ரில இருப்பவர்களுக்கு கொஞ்சம் பிரச்சனையான ஒரு வாரம் தான். ஆனாலும் இவர்களுக்கு நம்ம வழிபட வேண்டிய தெய்வம் என்ன அப்படின்னாக்கா ஹனுமனம். ஓம் நமோ பகவதே ஆஞ்சநேயாய மகாபலாய ஸ்வஹா இந்த மந்திரமும், ஓம் பம் பைரவாய நமஹ இந்த மந்திரமும் ஒரு பெரிய ஒரு ரெமெடியா இருக்கும். ஆனா நீங்க இங்க முடிஞ்ச அளவுக்கு யாத்திரை போறதுங்கிறது ரொம்ப பெரிய ஒரு கிஃப்ட். எதிர்காலத்து அனுபவங்கள் கொடுக்கும். நீங்க ஜென்ம சனின்னு சொல்ற இல்லையா, ஒரு மாதிரி பெரிய பிரச்சனையா இருக்கு, எனக்கு நிம்மதியே இல்லைன்ட்டு, ஆனா யாத்திரைக்கு போயிட்டு வாங்க, நிறைய விஷயங்கள் இன்புட் கிடைக்கும். அது எதிர்காலத்துக்கு உங்களுக்கு நல்ல ஒரு யூஸ் கிடைக்கும். சகோதர உறவுக்குள்ள கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கு, நட்புக்குள்ள பிரச்சனைகள் இருக்கு, பார்ட்னர்ஷிப்புக்குள்ள பிரச்சனை இருக்கு. புதுசா பார்ட்னர்ஷிப் வேண்டாம். புதிதாக பிசினஸ் ஆரம்பிக்க வேண்டும் அப்படின்னாக்கா இந்த வாரம் உகந்ததில்லை, அடுத்த வாரம் நம்ம இது பண்ணிக்கலாம். வேலைக்கு ஜாபுக்கு நான் முயற்சி எடுக்க வேண்டும் அப்படின்னாக்கா அரசு துறைக்கு தாராளமாக முயற்சி எடுக்கலாம். அதுவும் கார்பரேஷன் லெவல்ல உங்களுக்கு எலெக்ஷனுக்கெல்லாம் நிற்கக்கூடிய அளவுக்கு இருக்கலாம். மாணவர்களுக்கு இந்த வாரம் நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம், ஃபோக்கஸ் இன் யுவர் டார்கெட். நீங்க பெருசா அகலக்கால் வைக்காமல் இருந்தால் சரி. ஆனால் வீடு கட்டுவதற்கு, உங்களுக்கு சொத்து வாங்குவதற்கு ஏற்ற ஒரு வாரமாகத்தான் இருக்கிறது. சட்டப்படியான சிக்கல்கள் எல்லாமே குறையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு மீனராசிக்காரர்களுக்கு. ஆக 12 ராசி அன்பர்களுக்கும் இந்த வாரமானது செல்வங்களை அள்ளி கொடுப்பதாக, அதே போன்று பிரச்சனைகளை வெகுவாக தீர்க்கக்கூடியதாக, மன நிம்மதியை பெருக்குவதாக அமைந்து லட்சுமி கட்டாட்சத்துடன் நீங்கள் விளங்க வேண்டும் என்கின்ற பிரார்த்தனைகளுடனும் ஆசீர்வாதங்களுடனும் அமைகின்றேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றோம். ஹரி ஓம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.